மக்களே 609வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபியும் மோனாடு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சீசர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா அந்த குட்டி டிராகன் கூட முகியூரா க்ரூ எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கின்னி மூணு பொருக்கும் அடிச்சுன்னு உருக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் டொஃப்ளமிங்கும் வேற அவனோட பிளானை எல்லாத்தையுமே நினைச்சபடி அவன் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கான். வெறுக இதுல ஒரு பக்கம் அனல் வேகத்துல போய் ட்ரஃபலகர் லாவை தான் தேடி போய்கிட்டு இருக்கான். அவனை நீ ஹேண்டில் பண்ணிடா, அவன் இந்த உலகத்துல பிறக்கலன்னு நினைச்சுக்கிட்டேன், அவனை கொன்னுட்டு வான்னு சொல்லிட்டு டொஃப்ளமிங்கும் சொல்லி இருந்திருக்கான். அதை கரெக்ட் வெறுகவும் ஜெட்டு வேகத்துல போய்கிட்டு இருக்கான். ஸ்கைவாக்க போட்டுட்டு ஏர்ல பறந்து அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காம. அப்படியே கட் பண்ணி டி பில்டிங் தான் காட்டுறாங்க. அதான் சேட் இருக்க பில்டிங். அங்கதான் ட்ரஃபலகர்லாம் வந்திருக்கான். அங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அதை அடிச்சுன்னு ஒருக்கதான் ட்ரஃபலகர்லாம் மாசா வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். சொந்த நாயே நம்ம கையை கடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அப்படித்தானே லா அப்படின்னு சொல்லிட்டு வெறுகோ வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். லா அப்படி பாக்குறான். அவன் டே நல்லா ஸ்மார்ட்டானவன் அறிவானவன் தான், ஆனா நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டா குழந்தை, உன்னை மாதிரி ஆள அப்படின்னு சொல்லிட்டு சாக வேண்டிய வந்து நேரம் இப்போ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெறுகோ வேற லெவலில் நின்றுக்கிட்டு இருக்கான். உன்னோட ஹார்ட்டை இப்போ அமைக்கி கொள்றதாண்டப்ப என்னோட வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ கெஞ்ச கெஞ்ச உன்னை செய்வேன், இப்போ கதையை முடிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு வெறும் மாசம் வந்து நின்றுட்டு இருக்கான். சடனா பார்த்து ஒரு கட்டை எடுக்கிறான். அதுல அப்படியே ஹார்டனிங் பண்றான். பண்ணிட்டு லாவை தூக்கிட்டு ஒரு அடி அடிக்கிறான். லா செதறிட்டான். என்னதான் லா நல்லா ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் வெறுகோ பக்கத்துல நிக்க கூட முடிக்கல. மாசா காட்டுறான் வெறுகோ. லா எந்திரிச்சு நின்னுடா, நீ சீக்கிரம் சாவக்கூடாது, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தான் அடிச்சு நொறுக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி நம்ம லூஃபியும் மோனத்தையும் காட்டுறாங்க. மோனட்டும் அந்த இடத்த ஃபுல்லுமே வந்து ஸ்னோவா ஆக்குறா. உன்னைய மாஸ்டர் நோக்கி போக மாட்டேன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி அடிக்கிறா. ஆனா லூஃபி விடுவானா? அவனுக்கு ஆளும் தெரியாது எதுவும் தெரியாது. கம் கம் ஜெட் பிஸ்டல் சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நூறுக்குறான். ஆனா எல்லா இடத்தையுமே அவன் ஸ்னோ ஆக்கி வச்சிருக்கா. லூஃபியால வெளியே போகவே முடியல. கம் கம் ஜெட் கட்லிங் சொல்லிட்டு நம்மளால அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவளோ வந்து அந்த பனியை மொத்தத்தையும் சூழ்ந்து வர வச்சுக்கிட்டு இருக்கா. அடிச்சு நொறுக்கிட்டு வெளியே வரான். இந்த பேட் உமன் ஒழுங்கு முறையாதான் வந்துருவோம், கதையை முடிக்க போறோம்னு சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா அவ 10 லேயர் அதுல போட்டு வச்சிருக்கா. நீ என்னதான் அடிச்சாலும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு, உன்னால அதை உடைக்க முடியாதுன்னு சொல்றாவா. என்னோட டைம் தானே வேஸ்ட் ஆக நினைக்கிற, நீ என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்லை, இதை அடிச்சு நொறுக்கி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லூஃபி அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறான். நீ நினைக்கிறியா இதை அடிச்சு நொறுக்கலான்னு சொல்லிட்டு? ஆமா அடிச்சு நொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறான். அவ்வளோ பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. பனியா கரையிறா. ஓட்டெல்லாம் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கே தெரியும் உங்களோட சண்டை போட்டால் நான் ஜெயிப்பனா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா. ஆனா எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவன் வந்து ஃபைட்ல வின் பண்ணுவாங்கன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து லூஃபி எப்படி கட்டி பிடிக்கிறா. பார்த்தா லூஃபிக்கு பனியா வர ஆரம்பிச்சிருச்சு. இவனோட ஐஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி தப்பிக்கலாம் நினைக்கிறான். பார்த்தா பனியால லூஃபி கொஞ்சம் கொஞ்சமா உரைய ஆரம்பிக்கிறான். உன்னோட பிசிக்கல் கண்டிஷனை அடிச்சு நொறுக்க வேண்டியது என்னோட வேலை, உன்னோட ஹார்ட் ஃபுல்லுமே ஃப்ரீஸ் ஆகிரும், அதை உரைய வச்சு உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மோனாட்டு. பார்த்தா 10 லேயரையும் போட்டு லூஃபியை கட்டி பிடிச்சிட்டு அந்த ஹார்ட்டை உரைய வச்சு அவனோட மூச்சை நிக்க வைக்கிறது அவளோட பிளானாவே இருக்கு. லூஃபி கொஞ்சம் கொஞ்சமா மயங்க ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி ஸ்னோ ஃபுல்லா உன்னை வந்து சூழ ஆரம்பிச்சிருச்சு, உன் கதை முடிய போது முகிவரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா லூஃபி சாஞ்சிரவே செஞ்சுட்டான். இது நல்லா ஃபீலிங் குட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம பேசுறா. பேசியவே நம்ம லூஃபியை மயங்க வைக்கிறா. ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. குட் நைட்னு சொல்லி முடிச்சுன்னு லூஃபி தூங்கிடவே செஞ்சுட்டான். டே நம்ம புது உலகத்துக்கு வந்துட்டா, நீ எந்திரிச்சு வாடான்னு சொல்லிட்டு ஜோரோ சொன்னது ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சடனா லூஃபி அவன் ஹாக்கி இறக்கிக்கிட்டு பாஞ்சு வாரான். ஜெட்டு ஸ்பீட்னு சொல்லிட்டு தரை நோக்கி ஒரு அடி அடிக்கிறான். பார்த்தா ஃப்ளோரை உடைச்சிட்டான் லூஃபி. உடைச்சிட்டு கீழே விழுறான். அவன் நம்மளு தப்பிச்சு மாசா காட்டுறான். ஏறி போலான்னு நினைக்கிறான். பார்த்தா வலிக்கு எங்கிருந்து போய்கிட்டு இருக்கான். இவன்ட்டு இப்படி ஹிடன் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் மோனாட்டு. ஆனா நீ என்னதான் கீழே விழுந்தாலும் அது ஃபுல்லுமே வந்து ஸ்லைடா தான் இருக்கும். சரி கீழே விழுவிய தவிர உன்னால மேல வர முடியாதுடா முகிவரா, உன் கதை முடிஞ்சிருச்சு. சரி பறக்க வரானால மட்டும் தான் முடியும், குட் பைடா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கா. லூஃபியோ கார்பேரேஜ் இருக்க ஏரியாவுக்கு நோக்கி ஜெட்டு விதத்துல சுத்தி போய்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு இடத்துல போய் விழுதான். அந்த இடமே வெடிச்சு செதறுது. இன்னொரு பக்கம் பிஸ்கட் ரூமா தான் கட்டுறாங்க. எனக்கு கேண்டி சோனு சொல்லிட்டு பசங்கள்லாம் பாஞ்சு சோப்பரா அடின்னு அடிக்கிறாங்க. டேய் நீங்க வீட்டுக்கு போக வேண்டாமா, நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது நல்லதுக்கு கிடையாது சொல்லிட்டு சோப்பர் சொல்றான். ஆனா யாரும் கேட்க மாட்டேங்க. சோப்பரும் அடிச்சுன்னு நொறுக்குறானுங்க. என்னதான் ரத்தம் வந்தாலும் சோப்பர் அந்த பசங்களை பாதுகாக்கான தவிர திரும்பி அடிக்க மாட்டேங்கான். என்னை வந்து நீங்க ரொம்ப ஹர்ட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. வழியில வராத மான்சன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சு நொறுக்குறானுங்க. சோப்பரை சாச்சிரவே செஞ்சுட்டானுங்க. என்னால அந்த பசங்களை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோப்பரை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அங்க பிஸ்கட் ரூமுக்கு போறோம்னு சொல்லிட்டு பசங்க பாஞ்சு பறந்து போறாங்க. டேய் பசங்களா போவாதீங்களான்னு சொல்லிக்கிட்டே இருக்க நேரத்துல சோப்பர் அப்படியே சின்னதா மாறுதான். பசங்க சோப்பரை அடிச்சு பறக்க விடுதானுங்க. எல்லாரும் பிஸ்கட் ரூம் நோக்கி போய்கிட்டு இருக்கானுங்க. இருங்க பசங்களா போகாதீங்க, கேண்டிஸை சாப்பிடக்கூடாது பசங்களா, அதெல்லாம் ட்ரக்ஸ், உங்க பாடியவே இதாக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். நான் கெஞ்சி கேட்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். பசங்க கேட்காம போறாங்க. என்னால வந்து இந்த பசங்களை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அதுக்குள்ள நாமி வந்துட்டா சோப்பரை தூக்குறா. என்னடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மொழி வர்ற பாய்ஸ் வந்துட்டாங்க, வேற லெவல் பண்ண போறானுங்க. என்னன்னு பார்த்தா ஜோரவங்க தான் இருக்கான். இவனுங்களை தடுக்க எவனும் இல்ல, மாசா காட்டுறானுங்க. டெய் மோமனோஸ்கி எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெட்டு விதத்துல ஓடி வரான் கினிமோனு. இந்த பசங்களை எல்லாத்தையும் மான்சரா மாத்தி சோல்ஜரா ஆக்குறது அவனோட
பிளானா இருக்கு, இவங்களை தடுக்கணும்னு சொல்றான் சோப்பர். இவங்களை என்னால ஹேண்டில் பண்ண முடியல, அந்த கேண்டிஸ் ரூம்ல வந்து கேண்டிலாம் இருக்கு, இவங்களை பிஸ்கட் ரூம்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும். ஆனா அந்த பிஸ்கட் ரூம்ல வந்து மோக்கா வந்து எல்லா கேண்டிஸையும் எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ அதை மட்டும் தான் இப்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்றா, வேற யாரும் ஹெல்ப் பண்ணல, இவங்களை எப்படியாச்சும் நம்ம ஸ்டாப் பண்ணி தீரணும்னு சொல்றாங்க. பார்த்தா மோக்கா பொண்ணு மட்டும் தனியா நின்றுகிட்டு இருக்கா. பிஸ்கட் ரூமுக்கு வந்துட்டோம், பிஸ்கட் ரூமுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஜெட் விதத்துல போறாங்க. மோக்கா ஆபத்துல இருக்கான்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துறான். அதுக்குள்ள ரோபின் மாசவாரா ஜியான்டிக் மேனோன்னு சொல்லிட்டு பசங்களை பிளாக் பண்ணி நின்றுகிட்டு இருக்காவா. நான் அந்த பசங்களை ஹோல்டு பண்றேன், நீங்க இதுக்குள்ள இந்த பொண்ணை காப்பாத்துன்னு சொல்றாங்க. பார்த்தா ரோபின் கையை அடின்னு அடிச்சு நொறுக்குறாங்க. ஸ்டாப் பண்றது ஈஸி கிடையாது போலுக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. மோக்கான்னு சொல்லிட்டு ஜெட் விதத்துல வராங்க. அந்த கேண்டிஸை கொடுன்னு சொல்லிட்டு பசங்க வேற லெவல வராங்க. மோக்கா பொண்ணு அதை கொடுக்காம அப்படி நின்றுகிட்டு இருக்கா. இதை உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டான்னு சொல்றான் மோக்கா. கேண்டிஸை கொடுன்னு சொல்லிட்டு பசங்கள பாஞ்சு பறந்து வராங்க. மோக்கா நிக்க ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு சோப்பரா சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஓட ஆரம்பிச்சிட்டா. இதை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்க நேரத்துல சடனா ஒரு பெரிய புகையை வர ஆரம்பிக்குது. இங்கடா ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டோரை யாரோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மோனாட்டு தான். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, இந்த கேண்டிஸ் உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இது இந்த பறவை பொண்ணுலான்னு சொல்லிட்டு ஜோரவும் பாக்குறான், உசுவும் பாக்குறாங்க. மோனாட்டி நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டு மோக்கா பொண்ணு வரா. கேண்டிஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணு, அது நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மோனாட் சொல்லிக்கிட்டு இருக்கா. மோக்கா பொண்ணு அப்படி ஷாக்ல நின்றுகிட்டு இருக்கா. பார்த்தா அவ பவரை யூஸ் பண்ணி பாஞ்சு வரா. இவன் லோகியா டைப் நினைக்க இவன் நம்மள எதிரி பார்த்து தான் இருக்கணும்னு சொல்றான் உசப். மோனாட்டியன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு மோக்கா பொண்ணு கேட்கறா. அதுக்கப்புறம் கட் பண்ணி செகண்ட் ஃப்ளோரை காட்டுறாங்க. அங்கதான் எக்ஸாமினேஷன் ரூம் இருக்கு. அங்க வேற பசங்க இருக்காங்க. அந்த பையன் எங்க போனான்னு சொல்லி கேக்குறாங்க. பையனா யார் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர் கேக்குறாங்க. ஒரு பையன் சீக்ரெட் ரூமுக்குள்ள போனா, அவன் பேரு வந்து மோமோனோஸ்கி, அவன் ஒரு சுமால் டிராகனா மாறான்னு சொல்றாங்க. மோமோனோஸ்கின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. அவனை தேடி தான் கினிமோனு வரான். அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும் எங்களேடின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவனை சீக்கிரட்டா நான் பார்த்தேன், ஆனா அதை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு. அவனு நானும் ஒரே கப்பல்ல தான் வந்தோம், அதனால தான் அவனை பத்தி நான் கவலைப்படுதான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவன் நல்லா தான் இருப்பான், அவனை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த லேப் ரொம்ப பெருசுல, அவன் வேற இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அவன் வேற எதையும் சாப்பிட்டுருக்கான்னு நினைச்சேன், சாப்பிட்டனால சில சாப்பிடவே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க கவலைப்படாத, அவன் நல்லா தான் சாப்பிடுவான், அவனை பத்தி நீ ஒன்னும் யோசிக்காத, இதை நாங்க ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க ரிசர்ச்சர்ஸ். சரின்னு சொல்லிட்டு பொண்ணுங்கிறது கிளம்புறா. என்னடா இன்னொரு பையன் இருந்தானா, இதை நம்ம பார்க்கவே இல்லை, மாஸ்டருக்கு தெரிய முன்னாடி இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றானுங்க. பார்த்தா சீசரோ பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கான். அவனும் சீக்ரெட் ரூமுக்கு தான் வாரான். அங்கதான் இந்த மோமோனஸ்கே இருக்கான். இதை புல் ஆஃப் பண்றதா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷனா இருக்கு. இது எல்லாமே என்னோட தப்பு தான், இதை ஸ்டாப் பண்ண வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு உள்ள வந்து நின்றுகிட்டு இருக்கான். எல்லாம் பெர்ஃபெக்டா போய்கிட்டு இருக்கு. வேர்ல்டு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் நான் காட்டுவேன்டா, எல்லாரும் கதையும் முடிப்புன்னு சொல்றான். பார்த்தா முகிவரா G5 எல்லாத்தையும் ஒரே இடத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட பிளானேடா அடிச்சு நொறுக்கலான்னு வரீங்க, இப்ப என்னோட பவரை காட்ட பாரு, இந்த உலகத்தை எனக்கில அடிபணிய வைக்க போறேன்னு சொல்றான். அப்படி நக்கலா சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி வெறுகவும் லாவும் தான் சண்டை போடுறாங்க. வெறுகம் லாவை தூக்கி போட்டு அடிக்கிறான். உங்க பிளான் அடிச்சு நொறுக்கலான்னு உங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிட்டாடா, எப்படிடா என்னோட ஆட்டம் அப்படின்னு சொல்லி லா கட்டுக்கிட்டு இருக்கான். சடனா உடம்புல வலிக்க ஆரம்பிக்க அவனுக்கு. அவன் ஹார்ட் அப்படி பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரூம் அப்படின்னு சொல்றான். அவன் என்னோட ஹார்ட் என்கிட்ட வான்னு சொல்றான். சடனா ஹார்ட்டை வேங்குறதுக்குள்ள அடிச்சு பறக்கூடாதுல்ல. வெறுகோ மாச காமிச்சிட்டு இருக்கான். லாவை தொட கூட விட மாட்டேக்கான். சடனா அவன் பவரை யூஸ் பண்ணி லாவை அடி அடி அடிக்கிறான். லாவை திருக்க விட்டுக்கிட்டு இருக்கான். சடனா கவுண்டர் ஷாக்குன்னு சொல்லிட்டு வெறுக ஊத்திக்கு ஒரு அடி அடிக்கிறான். வெறுக உடம்புல இருந்து புகையா வர ஆரம்பிக்குது. பார்த்தா ரத்தம் செதறி நின்றுகிட்டு இருக்கான். வெறுகோ என்கிட்ட ஜோக்கர்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுடா, அவன் என்ன சொன்னான்னு உன்னை பார்த்தாலே அசிங்கமா இருக்குன்னு சொல்றான்னு சொன்னா. இது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்றான்ல. சீசர்ட் இருந்து ஈஸி ஹார்ட் எடுத்துறான்னு நினைச்சேன், ஆனா ஒன்னு இங்க எக்ஸ்பெக்டே பண்ணலடா வெறுகோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆனா அது வெறுகோ அந்த ஹார்ட்டை அமுக்கிக்கிட்டே இருக்கான். உடம்புலாம் வலிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா அவன் அப்படி கத்த ஆரம்பிக்குதான். உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வலிக்க ஆரம்பிக்குது. இந்த சண்டையில நடுல இன்னொரு ஆள் வந்திருக்காங்க போலுக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வைஸ் அட்மிரல் ஸ்மோக்கர் வந்து நின்றுகிட்டு இருக்கான். உன்னோட சத்தத்தை நான் அடக்குறான்டான்னு சொல்றான். டேய் உன்னை மாதிரி ஆளா இனிமேல் எங்கே என்ன மூவ் பண்ண விட போறதில்லடா, உன் கதை இங்கேயே முடிக்க போறேன்டா, பைரட் வெறுகோன்னு சொல்றான் ஸ்மோக்கர். அதோட முடியாத கிடைத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் கம்பறாதீங்க. See you bye.